உலகை மாற்றி அமைத்த 100 விஞ்ஞானிகளில் முதல்ல பார்க்க போகிறது டெமோக்ரிட்டஸ். டெமோக்ரிட்டஸ் ஏறத்தாழ கிமு 460களிலிருந்து 370களுக்குள்ள வாழ்ந்த இவர் கிரேக்க மெய்ப்பியலாளர். ஒரு பொருள் மிகச்சிறிய கண்ணுக்கு தெரியாத அணுக்களின் கட்டமைப்புகளால் உருவானது அப்படிங்கிற கருத்தை இவர் முன்வச்சார். கிரேக்க நாட்டின் அப்டரா தெரேஸில் பிறந்த தொன்மையான கிரேக்க மெய்ப்பியலாளர் இவர் சாக்ரட்டிஸுக்கு முந்தைய தாக்கமிக்க மெய்ப்பியலாளராகவும் அண்டத்தின் அணுத்தன்மையை வழிமொழிந்த லெசிபுசுவின் சீடராகவும் இருந்தார். இவரது பங்களிப்புகள் இவரது குரு லெசிபுசுவின் பங்களிப்புகளுடன் பிணைந்திருக்கிறதுனால இவரது ஆக்கத்தை மட்டும் பிரித்தறிய இயலாது. இவர்களது அணுத்தன்மை குறித்தான முன்னறிதல்கள் அணுக்கரணி கட்டமைப்பு குறித்து 19ஆம் நூற்றாண்டின் புரிதல்களுடன் ஒத்துப்போகுது. இதனாலேயே டெமோக்ரிட்டஸை மெய்யியலாளராக நோக்காது அறிவியலாளராகவும் சிலர் கருதுகிறாங்க. டெமோக்ரிட்டஸ் தொன்மை ஏதென்ஸால் பெரிதும் புறக்கணிக்கப்பட்டாலும் அதே வடக்கு பகுதியில் பிறந்த மெய்யியலாளர் அரிஸ்டாட்டிலால் நன்கு அறியப்பட்டிருந்தார். பிளேட்டோ இவரை மிகவும் வெறுத்து இவரது அனைத்து நூல்களையும் எரிக்க விரும்பினார். பலரும் டெமோக்ரிட்டஸை தற்கால அறிவியலின் தந்தை அப்படின்னு கருதுகிறாங்க. மிகவும் செல்வந்தரான இவர் தந்தையை விட்டு பிரிந்து பரம்பரை சொத்தை செலவழித்து தொலைதூர நாடுகளுக்கு சென்று தனது அறிவின் தாக்கத்தை தீர்த்து கொண்டார். இவர் ஆசியாவிற்கு பயணம் செய்தார். மேலும் இந்தியா மற்றும் எத்தியோப்பியாவை அடைந்ததாக கூறப்படுகிறது. பல நாடுகளை சுற்றி வந்த பிறகு இவர் மெய்யியல் ஆய்வில் ஈடுபட்டு வாழ்வு முழுவதும் அதில் செலவழித்தார். அணுக்கள் பலவற்றின் சேர்க்கையினாலேயே உலகத்தின் சகலமும் தோன்றின அப்படிங்கிறது இவருடைய கருத்து. இதனாலேயே இவரை அணுவாதத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் பல துறைகள் குறித்து ஆய்வு செய்து புதிய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாரு. கணிதம், பௌத்தியம், வானியல், பூகோளம், உடற்கூறியல், உளவியல், மருத்துவம், இசை, சிற்பம் போன்றவை குறித்து பல நூல்களை எழுதியிருக்கிறாரு.